ஹாய் வணக்கம். இன்னைக்கு அய்யனார் துணை சீரியலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பாண்டியன் வந்து பொண்ணு பார்க்க போகாமல் ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்துட்டாரு. அவருக்கு என்னன்னா லவ் பண்ண பொண்ணையும் விட முடியல, ஃபேமிலியும் விட முடியல. அவள் எந்த இடத்துலையும் இவரை விட்டு கொடுக்காம சில விஷயம்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாமும் அவருக்கு பிடிக்குது. ஆனால் சில விஷயம் வந்து நிலாவெல்லாம் திட்டுவாங்கல்ல, நீ பண்ணதே ஃபேக் கல்யாணம், நீ வந்து எல்லாரையும் அதிகாரம் பண்ணுற, அதெல்லாமும் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் அவள் ப்ரப்போஸ் பண்ணது, அவங்க ஒன்றா சுற்றுனது, அப்புறம் போலீஸ்காரங்க கிட்டேருந்து இவனை காப்பாற்றுனதுன்ற மாதிரி எல்லா இதுவுமே அவன் நினச்சி பார்த்துட்டு ஒரு ஓரமாக போகலாமா வேணாமான்ற கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் வந்து அவன் இருக்கான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிலா வந்து சோழனை பிடிச்சி நல்லா திட்டி, என் லைஃப்பில் இனிமேல் நீ கிடையாது, அவங்க சந்தாவும் வானதியும் இந்த வீட்டுக்கு வந்துட்டா நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவேன், அதுக்கப்புறம் நீ என் விஷயத்தில் தலையிடவே கூடாதுன்ற மாதிரி சொன்னதை சோழன் வந்து யோசிச்சுக்கிட்டே அப்படியே உக்காந்துருக்கான். ஒரு பக்கம் வந்து வானதி வீட்டில் வானதியை பிடிச்சி எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு இப்போ டைம் ஆயிடுச்சு, இன்னும் யாரும் வரல, இதுக்கு தான் சொல்கிறேன் அந்த குடும்பம் வேணான்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வானதியை ஒரு பக்கம் எல்லாருமே பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வர சோழன் வந்து இவனை தேடி வர அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். பாண்டியனை தேடி கடையில் போய் தேடி பார்க்குறான், அங்கே போய் தேடி பார்க்குறான், எங்கேயுமே இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வானதி வீட்டில் பயங்கரமாக திட்டுறாங்க. இதுக்கு தான் சொல்கிறேன் உனக்கு நல்லா படித்த மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பாவம் வானதியும் வந்து என்னதான் அவள் வந்து கொஞ்சம் படபடன்னு பேசினானோ வர சொல்லிவிட்டு அவள் வந்து ஒரு ஆசையாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவன் அந்த வீட்டிலேருந்து யாரும் வரலன்னும் போது அந்த வீட்டில் எவ்வளோ பேசுவாங்கன்றதை அவள் அப்படியே ஃபேஸ் பண்ணிட்டு நிற்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஒரு மாதிரி. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா வானதி வந்து சேரனுக்கும் ஃபோனை போட்டு ஏன்னா இன்னும் வரல, அவனோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இங்கே வாங்கண்ணா எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிற அந்த சீன்லாம் ரொம்ப பார்க்கவே ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. என்னடா வெயிட் பண்ண சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரலன்னா அது எவ்வளோ அசிங்கம் இல்லை பொண்ணு வீட்டுக்குன்ற மாதிரி அந்த சீனு. கடைசியில் பார்த்தீங்கன்னா சோழன் வந்து தேடியே வந்துடுவான், தேடிக்கிட்டு இருப்பான். அப்போ இவன் ஃபோன் பண்ணுறான். பாண்டியன் வந்து இந்த மாதிரி எங்கடா இருக்க அப்படின்னு கேட்கும் போது, என்னடா பொண்ணு பார்க்க வர சொல்லி அவள் வர ஃபோன் பண்ணிட்டுருக்கான்னு எங்கடா இருக்கன்ற மாதிரி இவரும் பிடிச்சி திட்டுறாரு. அப்புறமா இவன் சொல்கிறான், இல்லைடா பொண்ணு பார்க்க போவேணாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அப்படியே சோழனுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிடுது. அதோடு இன்றைக்கான எபிசோடை முடிக்கிறாங்க. நாளைக்கு என்னன்னு நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், சோழன் பொண்ணு பார்க்க போவாரா, பாண்டியன் பொண்ணு பார்க்க போவாரா என்னன்னு உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இருந்தாலும் அவர் வந்து வானதியை விட்டு கொடுக்க மாட்டார்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் வந்து வானதி பண்ணுற நல்ல விஷயமும் அவருக்கு பிடிக்குது. இந்த மாதிரி பண்ணுறதும் சில விஷயம் அவங்க வீட்டுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுற சில விஷயம், அதாவது நிலாவை ஹாஸ்டலுக்கு போக சொல்கிறது, அதுக்கப்புறம் நிலாவை திட்டுறது, அப்புறம் ரூம் இல்லைன்னு தெரிஞ்சும் அவங்கள ஒரு மாதிரி கண்ணாபின்னான்னு நிலாவை வந்து எதிர்த்து பேசுறது, வாயாடுறதெல்லாம் சிலது பிடிக்கல. சிலது அவன் ரொம்ப லவ் பண்ணுற அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறான்னு நினச்சி அவன் வந்து ரெண்டு பக்கமாகவும் இருக்கான். இப்படி பழகுறா, நல்ல அன்பாக இருக்கான்னு இந்த பக்கமும் தோணுது. இந்த பக்கம் வந்து ஏன் இவன் இவ்வளோலாம் பேசுகிறான் நம்ம குடும்பத்தை அப்படின்ற மாதிரியும் கன்ஃபியூஸில் இருக்கான். பாண்டியன் என்ன முடிவெடுப்பான்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களை. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.